ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எக் கொத்தோட ரெசிபி. ஸோ இது வந்து வீட் ப்ரெட்டை வச்சு பண்ணுறது. ஸோ நிறைய பேர் பரோட்டா சாப்பிட முடியல அப்படின்னா இப்படி பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 4 ப்ரெட்டை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வீட் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், நார்மல் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ்லாம் இருந்தீங்கன்னா வீட் ப்ரெட் எடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ப்ரெட் எடுத்துக்கலாம். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ சாப் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட நான் 2 முட்டை நல்லா அடித்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் வந்துட்டு மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். ஸோ உப்பு ஒரு பிஞ்சு, எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையோ அவ்வளோ தூரம் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணால் எக்ஸ்ட்ரா பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஆட் பண்ணலனாலும் நீங்கள் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில்டாக. ஸோ இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்திருக்கேன், நான் இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன். அப்புறம் சூப்பராக வரும். அதில் வந்துட்டு ஆனியனும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆனியனும் கருவேப்பிலையும் நல்லா அப்படி வதக்கிக்கிறேன். ஸோ ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபைனாக சாப் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த முட்டை பீட் பண்ணி வச்சுக்க 2 முட்டையும் நல்லா ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி பரட்டி விட்றேன். ஸோ அது கூட ப்ரெட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெட் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி குத்துங்க, உங்களுக்கு தோசை கரண்டி வச்சு. இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டம்ளர் வச்சு கூட பண்ணலாம். ஸோ அதையும் இப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான எட்ஜ் வச்சு டம்ளர் வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணுங்கள், சூப்பராக உங்களுக்கு நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலே கூட நல்லா பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, ஸோ வந்துட்டு உங்களுக்கு பரோட்டா கிரேவிங் ரொம்ப இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அது நல்லா ரீப்ளேஸ் பண்ணும். இது கூட சால்னா, வெஜ் சால்னாவோ, சிக்கன் சால்னாவோ, நார்மல் சால்னாவோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்நாக், ஹெல்தி ஸ்நாக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.